ஐவஸ் சமநாத். ஸோ இன்னைக்கு நல்லா சுவாரஸ்யமாக இருந்தது மார்க்கெட்டு. பயங்கர நல்ல ஒரு வாலட்டைல் நல்ல வந்து ஒரு அப்பில் வந்து நல்ல மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் வந்து இந்த இடம் வந்து 2 நாளாக வந்துட்டு மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரிய மூமெண்ட்டும் கிடையாது. ஸோ ஃபர்தர் டவுன் இல்லைக்கு தெரியுது மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது. எக்ஸாக்டாக வந்து இன்றைக்கி அதே மாதிரி எல்லா ஸ்டாக்கும் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு 3 ஐபிஓ ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. BMW வெஞ்சர், ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங், ஈபேக் ப்ரீஃபேப் டெக்னாலஜிஸ். ஸோ இதில் ஒரு ஐபிஓ வந்து செம்மைய அடி வாங்கியிருந்தது. அது என்னன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வழக்கம் போல் வந்து இந்த ஒரு 4 ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா ஃபண்டோவில் இருந்து. அதில் டாடா மோட்டார்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், டெலிவரி, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த சேம் வீடியோ வந்து நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னாக்கா அதோட லிங்க் வந்து என்னுடைய சேனல் இங்கிலீஷ் சேனல் ஒன்று இருக்குது, ஸ்மால் ஸ்டாப் ஸ்டேடர் அப்படின்ட்டு. ஸோ அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ அகெயின் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ணனுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து 225 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர், நியர்லி 1% கூட சொல்லலாம். 0.92% வந்து நல்லா பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா விக்ஸ் 7% வந்து மைனஸ் 10.29 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ லார்ஜ் கேப் 207 பாயிண்ட் ப்ளஸ், மிட் கேப் வந்து 181, ஸ்மால் கேப் 176, மைக்ரோ கேப் 319. ஸோ எல்லா கேப்ஸும் வந்துமே நல்ல ஒரே சைடில் சிங்காக இருக்குது. எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா 712 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 250 பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதே மாதிரி செக்டோரல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசையில் செழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியுமா, அது மாதிரி என்டையர் செக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு க்ரீனில் வந்து முடிஞ்சிருக்கு. இதில் ஹையஸ்ட் அப்படின்னு சூப்பர் டூப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி மீடியா வந்து 3.97, ஆல்மோஸ்ட் 4% இண்டெக்ஸை ஏறி இருக்குனாக்கா அதில் இருக்க ஸ்டாக்ஸ் எப்படி ஏறி இருக்கும். ஸோ நம்ம ஊர் சன் டிவி அதில் இருக்கிறது, அதில் பார்த்தீங்கன்னாக்கா 12.39% வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இன்ட்ராவில் சம்டைம் வந்து 14% கூட இருந்தது. எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் 12.39% ஒரு சிங்கிள் டேயில் முடிஞ்சிருக்கிறது பெரிய விஷயம். நசாரா வந்துட்டு 7.66%, பிவிஆர் ஐநாக்ஸ் 2.29, ஜீல் 1.67, நெட்வொர்க் 18 வந்து 1.36. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் செக்டரில் இருந்தது. ஓகே, ஃபர்தராக நம்ம ஓவரால் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐபிஓ பார்த்தலாம். ஸோ ஐபிஎல் வந்து இன்றைக்கி 3 ஸ்டாக் வந்து லிஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈபேக் என்னாச்சு, ஈபேக் ப்ரீஃபேப் டெக்னாலஜிஸ். ஸோ இதோட இஷ்யூ ப்ரைஸ் வந்துட்டு 204, பட் முடிஞ்சது பாருங்கள் 185, 9%, ஆல்மோஸ்ட் 9% வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு. லோ வந்து 183 போயிருந்தது, ஹை வந்து 192. ஸோ ஹையே கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த இஷ்யூ ப்ரைஸை தாண்டலை. ஸோ 9% வந்து மைனஸில் போயிருக்கு. இது வந்து அதிகம் தான், ஒரே நாளில் 9% போகிறது, மைனஸில் போகிறது ஃபஸ்ட்டு டேவே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங். ஸோ இதோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து 232, லோ வந்துட்டு 247. இன்ட்ராடேல இஷ்யூ ப்ரைஸோட அதிகமாக தான் இருக்குது லோவே வந்துட்டு. ஹை வந்து 278. ஸோ எக்ஸாக்டாக ஹையில் முடிஞ்சிருக்கு 19.96, ஆல்மோஸ்ட் 20% சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு என்னது இது இதெல்லாம் கிடைச்சாலும் ஒரு லக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து கொஞ்சம் நெஞ்சை பிடிக்கிற மாதிரி இருக்குது. BMW வெஞ்சர், இதோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து 99. இன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னாக்கா 74 போனது, ஹை வந்து 78. எங்கேயுமே இஷ்யூ ப்ரைஸு தாண்டலை. எண்ட் ஆஃப் தி டே 25% மைனஸ். ஸோ கேபிட்டலில் ஒரே நாளில் வந்து ஒரு 25% வந்து எரோட ஆச்சுனாக்கா எப்படி இருக்கும். ஸோ இதுதான் ஐபிஓ பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 25% மைனஸ் போயிருக்கு, ஒன்று 20% ப்ளஸில் போயிருக்கு. ஸோ ஐபிஓ எப்போவுமே இது மாதிரி தான் இருக்கும். அது அப்படி நான் ஏற்கனவே யூஸ்வலாக அந்த ஐபிஓ பற்றி பேசும்போது சொல்லுவேன், நான் தெரிஞ்ச பேயை நம்மலாம் தெரியாத தேவதையை நம்பக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச பேய் அப்படின்னாக்கா ஆல்ரெடி லிஸ்டட் ஸ்டாக்ஸ்,
அதோட ஃபண்டமெண்டல் சார்ட் பார்த்து இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிடலாம். பேய் அப்படி தான் இதுதான் பண்ணணும்னு நமக்கு தெரியும். பட் இதே தேவதையை வந்து பார்க்குறதுக்கு நல்ல தேவதையும் கெட்ட தேவை ரெண்டுமே ஒரே முறை தான் இருக்கும். அதனுடைய செயலை தான் நமக்கு எது நல்ல தேவதையா கெட்ட தேவதையான்றது தெரியும். அதே மாதிரி வந்து ஐபிஓவில் வந்து மாட்டினா நல்லா இருக்கும், இல்லைனாக்கா இது மாதிரி சிக்கல் ஆகிடும். ஸோ ஐபிஎல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதெல்லாம் பயமுறுத்துக்காக சொல்லலை, ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக வந்து என்னுடைய ஒப்பீனியன் வந்து நான் ஷேரிங் பண்ணுறேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 225 பாயிண்ட் வந்து நல்ல பாசிட்டிவ் க்ளோஷர், நியர்லி 1% அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த சப்போர்ட்டை விட தள்ளியவே வந்து ஒரு 3 செஷனில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இங்கேருந்து வந்து திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே வந்து செமையாக வந்து மார்க்கெட் வந்து நல்ல அப்சைட் வந்திருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இமிடியேட் டார்கெட் வந்து 25 வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. தென் பேங்க் நிஃப்டி, ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது வந்து பழைய சப்போர்ட், இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக நேற்று வரைக்கும் இது இருந்த அந்த 55,000 வந்து பழைய சப்போர்ட். அப்பயே சொல்லியிருந்தேன், அந்த சப்போர்ட் ஜோன்லேயே தான் இருக்குது, இது பெருசாக கீழே இறங்கலை. ஈவன் வந்து மைனஸ் சப்போர்ட் வந்து அந்த 53,500 ஜோனில் இருக்குது, பட் அங்கே கூட வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேருந்து திரும்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டோஜி கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான் மேலே வரணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து 712 பாயிண்ட் வந்து நல்ல பாசிட்டிவ் க்ளோஷர், எல்லாம் வெல் எபோவ் த சப்போர்ட் லைன்னு சொன்னாங்க. 55,000 தாண்டி வந்து 55,348 முடிஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு டெசைசிவ் கேண்டில். ஸோ நிறைய வந்து கண்டிப்பாக மேலே வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம். ஜியோ பொலிட்டிக்கல் யாரும் வந்து சொதப்பாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து ஐடி. ஐடி வந்து இதே சங்கதி தான், நிஃப்டி மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 செஷன் வந்து அதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன். பெரிய அளவில் வந்து ஃபர்தர் கீழே இருக்கிறது விருப்பம் இல்லைன்ற மாதிரி தோணுது. இன்னொன்று கூட அந்த வேடிக்கையாக சொல்லியிருந்தேன், பிகாஸ் இந்த ஐடி இறங்குனதுக்கு காரணம், நிஃப்டி இறங்குனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த H1B விசா வந்து ஒரே அடியாக வந்து 1,00,000 ரூபாய் அந்த ஃபீஸ் வந்து ஏற்றுனது தான். ஸோ சொல்லியிருந்த சில டைம் வந்து நம்ம ஒரு பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சி அது சால்வ் ஆகிறது ஒன்று, இன்னொரு சில டைம்ல நான் வந்து பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடைக்காம அந்த பிரச்சனையே பழகி போய் சாதாரணமாயிடும். ஸோ அது மாதிரி தான் ஆயிருக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து நல்லா வந்து 250 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் க்ளோஷர் வந்திருக்கு. ஸோ அதோட இமீடியட் ரெசன்ஸ் இப்போ வந்து 35,000 எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நல்லதாக இருக்குது, 2 ஹெவி வெயிட் இண்டெக்ஸும். சாரி, தென் நம்முடைய மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ இது மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250, இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மற்றதெல்லாம் வந்து சப்போர்ட்டை தட்டி கீழே இருந்தது, இது சப்போர்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்துட்டு ஒரு 182 பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ அது சப்போர்ட் வந்து 19,500, 19,664 வந்து இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே பார்க்கும்போது நல்ல ஒரு திரும்பவும் ஒரு ஒளி வட்டம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வருது. எப்படி அண்ணனோட மண்டியில் ஒரு ஒளி வட்டம் தெரியுது இல்லையா, கிளார் அடிச்சு, அதே மாதிரி வந்து இப்போ எல்லா இண்டெக்ஸும் ஒரு ஒளி வட்டம் தெரியுது. ஸோ மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்முடைய மார்க்கெட் சங்கதி. நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் பெரிய அண்ணன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து டவ் வந்துட்டு 81 பாயிண்ட் ப்ளஸ், S&P 527 பாயிண்ட் அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 68 பாயிண்ட் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்களுடைய 3 இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் அந்த ஜோனில் தான் இருக்குது. கொஞ்சம் வந்து மொமெண்டம் தான் லாஸ் இருக்குது, ஆல் டைம் ஹைட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா S&P 500 ஆல் டைம் ஹைட்டில் தான் இருக்குது, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் ஆல் டைம், எல்லாமே அந்த 3மே அந்த ஆல் டைம் ஜோனில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் அதில் இல்லை. ஸோ அது ஒரு நெகட்டிவிட்டி எங்கேயுமே கிடையாது. இப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் மவுண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாம் சேர்ந்து வந்து பார்ப்போம், இந்த வாரம் நல்லாவே ஒரு பாசிட்டிவாக முடியும் அப்படின்னு எதிர்பார்ப்போமாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய இந்த F&Oவில் இருக்கிற டாப் கெய்னர்ஸில் 2 ஸ்டாக், லூஸில் 2 ஸ்டாக் பார்ப்போம். அந்த வகையில் கெய்னரில் வந்து டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இந்த 2 ஸ்டாக்கும். லூசிங் சைடில் வந்து டெலிவரி அண்ட் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், எல்லா ஸ்டாக்கும் 1 by 1 நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க்கெட் ஆக்சுவலி இது மேலே போயிருக்க வேண்டியது, நிஃப்டியெல்லாம் இறங்கவும் வந்து இது கொஞ்சம் கீழே வந்தது. இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா. இது இந்த 610 அப்படின்னு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா. அங்கேருந்து அகைன் ரிவர்ஸ் ஆகி இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5.29% தான் அப்போ இருக்குது. ஸோ இந்த நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. நல்ல வால்யூம் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேற்றே வந்து நல்ல ஒரு ஆவரேஜ் வால்யூம் கொஞ்சம் ட்ரிகர் ஆனது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. இந்த ஆவரேஜ் வால்யூம்னா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் வால்யூம்னு தெரியுது. ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த பழைய ஸ்விங் ஹை வந்து இந்த ஏரியா 700. ஸோ அங்கே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தென் வந்து டாடா மோட்டார்ஸ்.
ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து 725. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஜோன் அப்படின்னே சொல்லலாம். இந்த 725 அண்ட் இந்த ஏரியா 670 வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஜோன் சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ஒரு நல்ல வால்யூமில் நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. நல்ல டெசிசிவ் கேண்டில் 5.61% வந்து இந்த ஸ்டாக் இன்னைக்கு அப் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து வந்துட்டு 725 வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு 7 பாயிண்ட் தான். ஸோ ஈஸியாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி இதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்பைக் அவுட் இன்னும் ஃபர்தராக மேலே வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. தென் நம்ம வந்துட்டு டெலிவரி பார்க்கலாம். ஸோ டெலிவரி வந்துட்டு 417 வந்து மல்டிபிள் டைம் வந்து அது ஹிட் ஆகிருந்தது. ஸோ அங்கேருந்து வந்து எகெயின் அது பிரேக் பண்ண முடியாமல் நல்லா கொஞ்சம் கீழே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 3.47% வந்து மைனஸில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பெரிய அளவில் எனக்கு நெகட்டிவாக தோணலை. மேக்ஸிமம் வந்து 405 வந்து சப்போர்ட் இருக்குது. அந்த ஏரியாவாக வரலாம். திரும்பவும் அங்கேருந்து வந்து ரிட்டர்ன் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் 475 பிரேக் ஆச்சுனாக்கா நல்லாவே கீழே வந்துடும். தென் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நல்ல ஒரு வி ஷேப் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் வந்துட்டு 450. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த 450 வந்து டச் ஆகிடுச்சு. சில பேர் இங்கே நினைக்கலாம், இங்கே என்ன சார் இந்த கேண்டில் எல்லாமே இங்கே தானே வைப்பாங்க, நீங்கள் இங்கே வைக்கிறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சுகராக பார்க்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 கேண்டில் பாருங்கள், க்ளோசிங் ப்ரைஸ் இந்த 2 கேண்டிலுக்கும் வந்து இந்த ஏரியா தான் அது. அதனால் வந்து இங்கே வச்சுருக்கேன். மற்றபடியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வந்து இப்போ டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து 2.03% மைனஸில் வந்திருக்கு. 420 வந்து அது இமிடியட் சப்போர்ட்டாக இருக்கும். திரும்பவும் அதை ரிவர்ஸ் ஆகி மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த 4 ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்க, இல்லாட்டி வாங்கணும் இல்லை விற்கணும்னு ஏதாவது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு முறை ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகேன் ரிக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய டைம் கொடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுடைய சின்ன அந்த 2 கிளிக் வந்து பெரிய அளவில் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். பண்ணுவீர்கள் நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.